அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திமுகவின் முன்னாள் அமைச்சரும் 7 முறை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினருமான ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கட்டுக்கட்டாக பல லட்சம் ரூபாய் பணமும் பல முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. திடீரென ஏவா வேலுவின் வீட்டுக்குள் லஞ்ச ஒழிப்புத்துறை சென்றது ஏன்? என்னென்ன ஊழல் செய்திருக்கிறார்? ஏவா வேலுவுக்கு சொந்தமான எந்தெந்த இடங்களில் சோதனை நடைபெற்றது? எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது? ஏவா வேலுவுடன் ஊழல் செய்தவர்கள் யார் யார்? கிட்டத்தட்ட 11 பேர் இந்த ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காங்க ஏவா வேலுவுடன் சேர்த்து. இந்த ஊழல் விவகாரத்தில் என்னதான் நடந்தது, எப்படி சிக்கினாங்க இவங்க எல்லாம் அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த ஊழல் விவகாரத்தில் யார் சம்மந்தப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கடந்த திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் ஏவா வேலு அவர்கள். தற்போது திமுகவின் சட்டமன்ற கொறடாவாகவும் இருந்துட்டு இருக்கிறாரு. கடந்த ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் சாலைகள் அமைப்பதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு அறப்போர் இயக்கம் சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கரூர் மற்றும் பிற பகுதிகளில் சாலைகள் அமைப்பதில் 3,23 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த புகார்ல சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் முன்னாள் அதிகாரிகள் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இந்த நிலையில திடீரென பார்த்தீங்கன்னா ஜூன் 25ஆம் தேதி ஏவா வேலுவுக்கு சொந்தமான சென்னை ஆழ்வார்பேட்டை வீடு, திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூர் சாலையில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, அங்குள்ள வீடு மற்றும் கூடலூரில் இருக்கக்கூடிய வீடு உள்ளிட்ட பல இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. அதே போல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் அப்படின்றவருடைய வீடு, கரூரில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த முக்கிய நபரின் வீடு, அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்த் வீடு, திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தை சேர்ந்த நெடுஞ்சாலைத்துறை உதவி மண்டல பொறியாளர் கண்ணன் வீடு உள்ளிட்ட இடங்கள்ல 35 பேர் கொண்ட 7 லஞ்ச ஒழிப்புத்துறை குழுவினர் ஜூன் 25ஆம் தேதி காலையில் 7 மணி முதல் சோதனைகளை ஈடுபட்டாங்க. 12 மணி நேர சோதனையை கடந்து பொறியியல் கல்லூரியில் இருந்து ஏவா வேலுவுக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் இருந்து சொத்து மற்றும் வங்கி தொடர்பான 13 ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல பல்வேறு இடங்களில் சொத்து மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள், நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான ஆவணங்கள், கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்கள்ல. மிக மிக முக்கியமாக நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றதற்கான பல ஆவணங்களும் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றி இருக்காங்க. அது மட்டுமல்ல, நெடுஞ்சாலைத்துறையில் இது மட்டும், அதாவது இந்த முறைகேடு மட்டுமல்ல, இன்னும் பல முறைகேடுகள், பல கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த ஆவணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏவா வேலுவுக்கு எதிராகவே இருக்கின்றது. இதனால எப்போது வேண்டுமானாலும் ஏவா வேலு கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பிலும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நெடுஞ்சாலைத்துறை பணி டெண்டர்களை சங்கரானந்த் இன்ஃப்ரா நிறுவனத்திற்கு வழங்கியதில் பெரும் முறைகேடுகளும் நடந்திருக்கின்றதாம். மார்ச் மாதம் எந்த பணியும், அதாவது அவர் ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது மார்ச் மாதம் 2022 எந்த பணியும் மேற்கொள்ளாமலேயே கிட்டத்தட்ட 3.23 கோடி ரூபாய் அரசு பணம் அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னுட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தற்போது கண்டுபிடித்திருக்காங்க.
மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏவா வேலு மீது 2 முக்கிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் பாய்ந்திருக்கு அப்படின்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லியிருக்காங்க. முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் முறைகேடு தான். அதாவது அந்த சங்கரானந்த் இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு முறைகேடு நடந்தது பார்த்தீங்களா, அந்த ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தது. அதாவது 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் ஏவா வேலு அவர்கள் அமைச்சராக பதவி வகித்த போது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக பெரும் அளவில் சொத்து சேர்த்ததாகவும் மற்றொரு புகாரும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயும் தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கின்றது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார். இவருடன், அதாவது இந்த ஏவா வேலுவுடன் அவர் செய்த இந்த ஊழலுக்கு உறுதுணையாக இருந்த 10 பேர் கரூர், மதுரை, சென்னை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பணியாற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் பலரது பெயர்களும் எஃப்ஐஆரில் இடம்பெற்றிருக்கின்றது. மொத்தமாக இந்த ஊழல் வழக்கில் ஏவா வேலுவுடன் சேர்த்து 11 பேர் சிக்கியிருக்காங்க. அந்த 11 பேர் யார் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏவா வேலு முன்னாள் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சர், தற்போதைய திருவண்ணாமலை எம்எல்ஏ. அடுத்து இரண்டாவது ஆர் கண்ணன், முன்னாள் உதவி கோட்ட பொறியாளர், கரூர், தற்போது உதவி கோட்ட பொறியாளர், தலைமை பொறியாளர் அலுவலகம், மதுரை. அடுத்து மூன்றாவதாக ரூபாலன் சிங், முன்னாள் இளநிலை பொறியாளர், கரூர், தற்போது இளநிலை பொறியாளர், சாலை பாதுகாப்பு பிரிவு, சென்னை. அடுத்து நான்காவதாக கே பெரியசாமி, முன்னாள் கோட்ட கணக்காளர், கரூர், தற்போது கோட்ட கணக்காளர், தமிழ்நாடு சாலைத்துறை திட்டம், சென்னை. அடுத்து ஐந்தாவதாக ஆர்.பி. சத்யபாமா, முன்னாள் கோட்ட பொறியாளர், ஓய்வு. அடுத்து ஆறாவதாக வி. நிதிலன், முன்னாள் கோட்ட பொறியாளர், ஈரோடு நபார்ட் அண்ட் ரூரல் ரோட்ஸ், தற்போது துணை கண்காணிப்பு பொறியாளர், கோயம்புத்தூர். அடுத்து ஏழாவதாக ஏ. ரஃபீக் முகமது, முன்னாள் உதவி கோட்ட பொறியாளர், தற்போது உதவி கோட்ட பொறியாளர், திட்டமிடல், வடிவமைப்பு மற்றும் விசாரணை பிரிவு, சென்னை. அடுத்து எட்டாவதாக சி. தீபிகா, முன்னாள் உதவி பொறியாளர், தற்போது உதவி கண்காணிப்பு பொறியாளர், திருப்பூர். அடுத்து ஒன்பதாவதாக எஸ். கார்த்திக், முன்னாள் உதவி பொறியாளர், தற்போது உதவி பொறியாளர், பாலம் கண்காணிப்பு பிரிவு. அடுத்து பத்தாவதாக என்.எஸ். சத்யா, முன்னாள் கோட்ட கணக்காளர், தற்போது கோட்ட கணக்காளர், நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையம், சென்னை. அடுத்து கடைசியா 11ஆவதாக சங்கரானந்த் இன்ஃப்ரா ஒப்பந்ததாரர். இந்த 11 பேர் மீது தான் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்காங்க. ஊழல் வழக்குகளில், நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்குகளில் ஏவா வேலுவுடன் சேர்த்து இவங்க தான் சிக்கியிருக்காங்க. இவங்க ஊழல் செய்ததுக்கான அனைத்து ஆதாரங்களும் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் சிக்கியிருக்கின்றது. ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் இந்த மாதிரியான ஊழல் பெருசாலிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.